ஹாய் குட் மார்னிங். இது எஸ்பி சேனல். நான் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி. இன்றைக்கி முருங்கைக்கீரை இட்லி பொடி தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ முருங்கைக்கீரை ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. அதோட நன்மைகள் பற்றி எல்லாருக்குமே ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கு. அதை டெய்லி நம்ம கீரை சாம்பார் பொரியல்ட்டு செஞ்சு சாப்பிட்றத விட போர் அடிச்சிடும். அதனால் இந்த மாதிரி இட்லி பொடி மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா அப்பப்போ நம்ம இட்லி தோசை சுடுசாதம் எல்லாத்துக்குமே நம்ம தொட்டு சாப்பிட்ற சூப்பராக இருக்கும். இது 6 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாது இருக்கும். இது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் 2 கைப்பிடி அளவுக்கு நான் முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு காம்புகள் இல்லாத மாதிரி சுத்தம் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதை வானலில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல முருகலாக வறுத்துக்கணும். பாருங்கள், எடுத்து போட்டால் சத்தம் வர்ற மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வறுத்து வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இதை நான் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வைக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு வரமிளகாய் போட்டுக்கலாம். நான் ஒரு 10 வரமிளகாய் போட்டிருக்கிறேன். 10 பூண்டு தட்டி போட்டிருக்கிறேன். அப்போ தான் பூண்டு நல்லா வதங்கி வரும். அதுக்காக தான் தட்டி போடுறேன். இதோட கொஞ்சம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போட்டுக்கிறேன். அப்போ தான் நல்லா ஆயிலில் பொரிஞ்சு வரும். நல்லா பொரிய விட்டு தான் எடுக்கணும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. அதையும் அதே பிளேட்டில் கொட்டி ஆற வைக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரைக்கு 2 ஸ்பூன் போடணும். அப்போ 2 கைப்பிடி அளவுக்கு நான் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். அப்போ 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இதையும் ஒரு நல்ல தங்க கலரில் அழகாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இதோட 4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாம். இதையும் நல்லா கோல்டன் கலரில் நம்ம வறுத்துக்கணும். இதோடு கொத்தமல்லி விதைகள் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். மிளகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா அதையும் பொரிய விட்டு எடுத்துக்கணும். நல்லா ஒரு கோல்டன் கலரில் வரணும். பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. உப்பு கல்லுப்பு தேவையான அளவு கல்லுப்பு போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், அதையும் நான் பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கேன். இதுக்கு கோலி குண்ட அளவுக்கு புளி எடுத்து அதையும் இந்த மாதிரி நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா ஆற வச்சுருக்கேன். இதோட வறுத்த வேர்க்கடலை 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியான பொடி. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். 3 in 1 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி தோசை சுடுசாத்தோட நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடுவோம். சும்மா அப்படி இருக்கும். வாங்க, நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன். பாருங்கள், நம்ம நல்லா நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லி பொடி மாதிரி. இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. இது கால்சியம் இருக்குது, வைட்டமின் சி, ஏ இருக்குது, சி இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது. அதனால் எலும்புகளுக்கு நல்ல உறுதி அளிக்கும், கண் பார்வை தெளிவடையும், முடி கொட்டுறதுக்கு ரொம்பவே நல்ல எஃபெக்டாக இருக்கும். ஜீரண கோளாறுகள் நீங்கும், நிறைய நோய்கள் போக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பொடியை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா அப்பப்போ நம்ம இட்லி தோசை சுடுசாத்தோட நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது சும்மா நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் கொட்டி ஆற வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கொட்டி ஆற வச்சுக்கிட்டா நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டோம்னா ஒரு 3 மாதம் கூட நல்லா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ சட்னி இல்லாதப்போ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. இது டெய்லி சாப்பிட்டுட்டு வரும்போது நம்மளுடைய பல நோய்களுக்கு இது தீர்வாக அமையுது. பாருங்கள், சுடுசாதத்தோடு நான் பிசைஞ்சு சாப்பிட்றேன். பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதை நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கலாம். பெருங்காயத்தோட வாசனை, பூண்டோட வாசனை எல்லாம் சேர்ந்து கமன்னு இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டு அப்பப்போ வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். தோசையோடையும் நெய் விட்டு இல்லாட்டினா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.